வணக்கம். பாணி ஸ்டோர் சீரியலில் தங்கமயிலுக்கும் சரவணுக்கும் பாலும் பழமும் கொடுக்குறாங்க. கோமதி சொல்கிறாங்க, இது உன் வீடு மாதிரி, நீ எப்பவுமே உங்கள் வீட்டில் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இருக்கலான்னுட்டு. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு கலைஞ்சு போய்டுறாங்க. ரூமை வந்துட்டு கதிர், அவங்க அண்ணா, அவங்க மாமாலாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் தங்கமயிலும் ராஜியை உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது தங்கமயில் ராஜிக்கிட்ட கேட்குறாங்க, எதிர் வீடு தான் உங்கள் வீடா? நீங்கள் இப்போ கூட படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் நீங்கள் ஓடி போய்ட்டு கல்யாணம் பண்ணீங்க? வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாமான்ட்டு இவங்க அவங்கள பற்றி விசாரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தங்கமயிலோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்குதா? உனக்கு தனியாக ரூம் கொடுத்துருக்காங்களா? அங்கே இருக்கிறவங்களாம் அவங்ககிட்ட நல்லபடியாக பழகுறாங்களா? அப்படியெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஊன்றாங்க அவங்களும். இங்கே பக்கத்தில் ராஜி உட்காந்துட்ருக்காங்கிறதுனால அவங்க பேச மாட்டாங்கன்ட்டு ராஜி எழுந்து போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீ அந்த இடத்துல மாப்பிள்ளையை கைக்குள்ளே போட்டுக்கோ, மாமியார் மாமனார்கிட்ட நல்லவராக பேரிடு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் ஒன்றை நம்பித்தான் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நீ தான் எல்லாத்தையும் வீட்டை கட்டியாளணும். எதுவுமே உன்னை கேட்காம யாரும் செய்யக்கூடாது. நீ இல்லைன்னா அந்த வீட்டில் எதுவுமே நடக்கக்கூடாது. உன்னை கேட்டு தான் எல்லாம் நடக்கணும். அதனால் அந்த வீட்டிலேருந்து நீ பார்த்து பொழைச்சிக்கோ. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோ, அதை நீ பயன்படுத்திக்கோ. நல்ல வாழ்க்கை அமைஞ்சுக்குது, யூஸ் பண்ணிக்கோன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ராஜி உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா கதிர் இருக்காரு, நல்லாவே ரெடி பண்ணியிருக்கேங்கன்ட்டு. நானும் அண்ணன் மாமாவும் தான் ரெடி பண்ணுன்ட்டு அவர் சொல்கிறாரு. அவர் கிளம்புற நேரத்தில் இவங்க மேலே இடிச்சிடுறாரு. இவங்க கீழே விழப்படுறாங்க. அங்கே பூ போட்டதெல்லாம் கலைஞ்சி போகுது. அதை பார்த்து இவங்க 2 பேருமே ரெடி பண்ணுறாங்க. இதே நேரத்தில் எதிர் வீட்டில் குமார் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன நம்ம கடத்தின விஷயம் எதுவும் இன்னும் வெடிக்கலையே, அமைதியாகவே இருக்காங்களேன்னுட்டு. அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு, என்னடா ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது வேலை பண்ணி வச்சுருக்கியான்னுட்டு. இல்லைப்பா, எதிர் வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்கன்ட்டு. பின்ன பொண்ணு மாப்பிள்ளை வராத கழுத குதிரையாக வரும், ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு கேட்டவொன்னே ஏதாவது பிரச்சனையான்ட்டு. இல்லைப்பான்னு உன்னை பார்த்தா ஒரு மாதிரியாக தான் இருக்கேன், என்ன பிரச்சனை இருக்குது, அப்புறம் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இவர் யோசனையோட நின்றுட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி வராங்க. என்னடா மூஞ்சி மொழியும் சரியில்லை, என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டின்ட்டு அவர் வெளியில் போயிட்டாரு. இவங்க உள்ளே வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க மருமகள் கிட்ட, பாத்தியா எதிர் வீட்டில் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என் பொண்ணுக்கு வாச்ச 3 மருமகள்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவன் நகைலாம் இப்படியெல்லாம் போட்டுட்டு வந்தேன் சொல்லும்போது, ஆமாத்த அக்கா நகையெல்லாம் கொடுத்தாங்க ராஜிக்கு. இல்லை அப்போனா அந்த இடத்துல ராஜி நகை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான்ட்டு. எப்படியோ ஒன்று ஓடி வந்த பொண்ணு தானேன்னு பார்க்காம 3 மருமகளையும் சரி சமமாக பார்க்குறாங்க. என்னோட பொண்ணு மாப்பிள்ளைன்னுட்டு அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.